நாமக்கல்லில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜமாத்தின் உடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாமக்கல்லில் நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜமாத்தின் உடலுக்கு சற்று நேரத்தில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. நாமக்கல் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் சங்கீதா, கார்த்திக் ஆகியோர் இதை மேற்பார்வையிட இருக்கின்றனர். ஜமாத்தின் உடற்கூறாய்வு இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நேற்று என்கவுண்டரில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வடமாநில கொள்ளையர் ஜுமானின் உடல் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்னதாக நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல் நிலையத்திற்கு அவரது உறவினர்கள் வந்திருந்தார்கள். வந்து இந்த என்கவுண்டர் நடைபெற்ற சம்பவம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பது குறித்து அவர்களிடம் கேட்டிருந்தார்கள். இதனை அடுத்து அவர்கள் உடனடியாக காவலர்கள் மூலம் நாமக்கல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவரது உடல் அடையாளம் காட்டப்பட்ட பின்னர் அங்கு உறவினர்களிடம் பிரேத பரிசோதனை செய்வதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை துவங்க இருக்கிறது. இதனிடையே குமாரபாளையம் நீதிபதி மாலதியும் தற்பொழுது அங்க பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடிய நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி முன்னிலையில் பிரேத பரிசோதனை துவங்க இருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. உறவினர்கள் தற்பொழுது ஹரியானாவிலிருந்து இங்கே வந்திருப்பதன் காரணமாக உடனடியாக அந்த பிரேத பரிசோதனை செய்து உடலை அவர்களது உறவினர்களும் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை துவங்க இருக்கிறது. இதனிடையே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 பேரும் குமாரபாளையம் மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதி மாலதி நாமக்கல் மருத்துவமனையில் இருப்பதன் காரணமாக அவர் குமாரபாளையம் நீதிமன்றத்திற்கு வரும் முறை அவர்களை குமாரபாளையம் மருத்துவமனையில் வைத்திருப்பதா அல்லது மீண்டும் வெப்படை காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்த பின்னர் நீதிபதி வந்த பின்னர் அவரை அழைத்து செல்வது குறித்து காவல்துறையினர் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரேத பரிசோதனை துவங்க இருக்கிறது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 பேரும் நீதிபதி முன்னிலையில் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றனர். நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.